அனைவருக்கும் வணக்கம். வேதாவின் கானங்கள் நிகழ்ச்சியின் 2வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கடந்த பகுதியில் வேதா இசையமைத்த ஒரு சில பாடல்களை நம்ம பார்த்தோம். வேதா அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அருமையான ஞானஸ்தன் அவர். அவர் சொந்தமாக போட்ட மெட்டுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அழகான பாடல்கள்லாம் கொடுத்துருப்பாரு. ஆனால் என்ன அப்படின்னா, அவருக்கு முக்காவாசியும் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன அப்படின்னா, ஹிந்தி பாடல்களை ஜெராக்ஸ் எடுக்கிற வேலையை தான் ப்ரொடியூசரும் டைரக்டரும் கொடுத்தாங்க. ஆனால் அவர் ஒரு சில பாடல்கள் சொந்த மெட்டுக்கள் போட்டிருக்காரு. அந்த பாடல்கள்லாம் நம்ம வரப்போகிற பகுதியில் பார்க்க போகிறோம். அத்தனையும் அவ்வளோ அருமையான பாடல்கள் அது. ஓகே, இந்த பகுதியில் என்னென்ன பாடல்கள்னு பார்க்கலாம். அன்பு இங்கே படத்தோட பாடல்களை பற்றி போன பதிவில் பார்த்தோம். அதே படத்தில் இன்னொரு பாட்டு ஏஎம் ராஜாவும் ஜமுனா ராணியும் பாடியிருப்பாங்க. பூவில் வண்டு போதை கொண்டு தாவும் நிலை தாளியன் ஐயான்னு ஒரு பாடல். இந்த பாடல் காட்சியில் பார்த்தீங்கன்னா, ஒரு காட்சியில் அவர் பாலாஜியோட கூலிங் கிளாஸில் சூரியகலா ஆடுறது தெரியும். அதை பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் அப்படி போயிடும். ஆனால் அந்த காட்சி ரசிகர்களால் மிகவும் பாராட்டப்பட்ட ஒரு காட்சி. இந்த பாடலும் ஒரு சூப்பர் ஹிட் பாடல் தான். படத்தில் இன்னொரு பாட்டு, இந்த பாட்டை பாடியது பி லீலாவும் டி.எம். சௌந்தரராஜனும். பாட்டை தஞ்சை ராமையாதாஸ் எழுதியிருப்பார். அமிர்த யோகம் வெள்ளிக்கிழமை கண்ணாளா, அதற்குத்தானே காத்திருக்கேன் இன்னாளான்னு ஒரு பாட்டு. இந்த பாடல் வந்தபோது ஒரு சர்ச்சை கிளம்பியது. அதாவது எஸ்எஸ்ஆருக்கு டிஎம்எஸோட வாய்ஸ் பொருந்தலையாம். எப்படி இருக்கு பாருங்க, டிஎம்எஸ் பாடி எஸ்எஸ்ஆருக்கு பொருந்தலைன்னு ஒரு சர்ச்சை. பின்னால் இதெல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டது. எஸ்எஸ்ஆருக்கு டிஎம்எஸ் தான் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்தது. டிஎம்எஸ் அவ்வளோ அழகாக பாடியிருப்பார். ஆனால் ஏன் இப்படிலாம் ஒரு விமர்சனம் வந்தது அப்படிங்கிறது புரியாத ஒரு விஷயந்தான். ஆனால் எது எப்படியோ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, கல்யாண வீடு, திருவிழாக்கள், ஏன் டெய்லி ரேடியோ இங்கெல்லாம் ஒலித்த பாடல் இது. தமிழ்நாடு முழுவதும் ஒலித்த ஒரு பாடல் இந்த பாடல். 1959ஆம் வருஷம் வேதாவோட இசையில் மின்னல் வீரன் ஒரு படம் வந்தது. அதில் பாடல்கள்லாம் எதுவுமே எடுபடலை. ஆனால் அந்த குறையை போக்குறதுக்கு 1960ஆம் வருஷம் ஒரு படம் வந்தது. படத்தோடைய பேர் பார்த்திபன் கனவு. வேதாவோட இசை ஞானத்தை பறைசாற்றிய ஒரு படம்னு நம்ம சொல்லலாம். தன்னால் கிளாசிக்கல் பாடல்களையும் கொடுக்க முடியும் அப்படின்னு வேதா நிரூபித்த படம் இது. இதில் ஏஎம் ராஜாவும் பி சுசிலாவும் பாடிய ஒரு இனிமையான பாடல் இதயவானின் உதய நிலவே எங்கே போகிறாயின்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டு சொல்லும் வேதாவோட இசை ஞானம் எவ்வளவு அப்படிங்கிறத. வேதாவின் ஒரிஜினல் மெட்டுக்கள் உள்ள படம், வேதாவின் இசை ஞானத்தை எடுத்துக்காட்டிய படம், எப்படி வேணா சொல்லலாம் பார்த்திபன் கனவு படத்தை. இதில் ஒரு பாடல் மருதகாசி எழுதியிருப்பார். ஏஎம் ராஜாவும் சுசிலாவும் பாடியிருப்பாங்க. கண்ணாலே நான் கண்ட கணமே உயர் காதல் கொண்டது என் மனமேன்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது வேதாவை சொந்தமாகவே டியூன் பட விட்டுருந்தா எவ்வளவோ அற்புதமான பாடல்களை நிச்சயமாக அவர் கொடுத்திருப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு வரும். படத்தில் ஒரு மென்மையான காதல் பாடல் கவிஞர் கண்ணதாசன் எழுதியிருப்பார். பழகும் தமிழே பார்த்திபன் மகனை அழகிய மேனி சுகமான ஒரு பாட்டு. ஏஎம் ராஜாவும் சுசிலாவும் பாடியிருப்பாங்க. இந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது அப்படியே மனசு லேஸ் ஆகிட்டு காற்றில் பறக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் நமக்கு ஏற்படும். தமிழே பார்த்திபன் மகனே அழகிய மேனி சுகமா சுகமா. 1963ஆம் வருஷம் தான் வேதா மாடர்ன் தியேட்டர்ஸ் இந்த காம்பினேஷன் உருவாகுது. கொஞ்சம் குமரேன்னு ஒரு படம். இந்த படத்தோட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மனோரமா. இதில் ஜெயஸ்தாஸுக்கும் வசந்தாக்கும் ஒரு பாடல், ஆசை வந்த பின்னே அருகில் வந்த பெண்ணேன்னு ஒரு பாடல். இந்த பாட்டு தான் ஜெயசுதாஸுக்கும் வசந்தாவுக்கும் தமிழில் முதல் பாடல். 1964ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் பாசமும் நேசமும். ஜெமினி கணேசன், சரோஜா தேவி நடித்த படம் இது. இதில் கவிஞர் கண்ணதாசன் எழுதி ஏஎம் ராஜாவும் சுசிலாவும் பாடிய ஒரு இனிமையான பாடல் பார்த்தாய் பார்த்தேன் சிரித்தாய் சிரித்தேன். ஒரு இனிமையான பாடல், ரொம்ப வித்தியாசமாக வேதா கொடுத்துருப்பார் மியூசிக்கு. இந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது பேசாமல் வேதாவை ஒரிஜினலாகவே டியூன் பட விட்டுருக்கலாம்.
இந்த ஹிந்தி பாட்டெல்லாம் கொடுத்துருக்கவே வேணாம் அப்படிங்கிற எண்ணம் வருது. பார்த்தாய் பார்த்தேன் சிரித்தாய் சிரித்தேன். இசையமைப்பாளர்களை பற்றி அவங்களுடைய பாடல்களை பற்றி நான் கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆசை அப்படின்னா, முழு பாடல்களையும் கொடுக்கணும் அப்படின்னு ஆசை. ஆனால் இந்த யூடியூப்ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது. 6 செகண்டை தாண்டி எதையுமே நான் கொடுக்க முடியாது. அதனால தான் சில பாடல்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் ஃபுல்லாகவே கூட வராது. ஒரு முழுமையான வரியை கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதை கூட கட் பண்ணிடுவாங்க. அதனால தான் 6 செகண்ட் தான் கொடுக்குறேன். ஆனால் என்ன ஒரு நம்பிக்கை அப்படின்னா, நம்ம ஜஸ்ட் இந்த படத்தில் இந்த பாட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் போதும், ரசிகர்கள் கண்டிப்பாக அதை யூடியூப்பில் போய் பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தரேன். அருமையான பாடல்கள், ரசிக்க வேண்டிய பாடல்கள். ஆனால் காலம் நேரம் கருதி 6 செகண்ட் தான் கொடுக்க முடியுது. வேதாவோட ஒரு சில பாடல்களை இந்த பதிவில் பார்த்தோம். இதனுடைய தொடர்ச்சி நாளை பதிவில். நன்றி, வணக்கம்.